இன்று 25/2/2026 புதன்கிழமை, மாசி மாதம் 13ஆம் நாள், நவமி திதி இன்று நள்ளிரவு 2:41 வரை. ரோகிணி நட்சத்திரம் இன்று மதியம் 1:39 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், பொருளாதார லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மேஷராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு நல்ல பதில், நல்ல திருப்தி, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல இன்றைக்கு கேது இருக்கிறாரா? கேது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத அமைப்பில் சுபர்களுடைய பார்வையில் இருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் பிள்ளைங்களால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைக்கு வேலை இல்லை, பிள்ளைக்கு குழந்தை, ஒரு பெண்ணுக்கே குழந்தை இல்லை, அல்லது பெண்ணிற்கே திருமணம் ஆகலை, இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய உடல்நிலை, மனநிலை, பொருளாதார நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளிடமிருந்து சாதகமான திருப்பங்கள், பதில்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. ஐயா, பெரியவங்களுக்கு சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அப்போ கல்யாணம் ஆகாத என்னை மாதிரியான இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும்? நல்ல சாதகமான திருப்பங்கள், அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எதை செய்யலாம்ன்றதில் ஒரு தெளிவான தீர்மானங்கள் உங்களுக்கு இருக்கும். லட்சியங்கள் பிடிபடக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்கு. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு கேது இருக்கக்கூடிய வியாபார தொடர்புகள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாமா, அல்லது இந்த கான்ட்ராக்டை இப்படி பண்ணலாமா, அல்லது புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாமா, இந்த கார்னருக்கு நம்ம தொழில் இடத்தையே அப்படி தள்ளிக்கிட்டு போகலாமான்ற மாதிரியான வியாபார முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆரம்பிக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இப்போது கரெக்டாக, உலோகங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். கனிம உலோகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இரும்பு, துத்தநாகம், பித்தளை, தங்கம் உள்ளிட்ட, வெண்கலம் உள்ளிட்ட இந்த உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய முன்னேற்றமும் பெரிய லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு புது வண்டி வாங்கலாம், ஏற்கனவே இருக்கிற வண்டியை தூக்கி போட்டு வேறு வண்டி வாங்கணும், ரொம்ப நாளாக அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க சட்டு போட்டுன்னு இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே இந்த எண்ணத்தை அப்படியே செயல்படுத்தி ஒரு புதிய வாகனத்தில் போகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். தம்பிகிட்ட இருந்தோ தங்கச்சிக்கிட்ட இருந்தோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, மேன்மையான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் இன்றைக்கி பெரிய அளவில் சாதிப்பீங்க. பிஎஸ்என்எல்லில் இருக்கிறவங்களாலும் சரி, அல்லது செல்ஃபோன் கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், செல்ஃபோன் கருவிகள் விற்பனை செய்யக்கூடிய, சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த நூதன கருவிகள் அமைப்புகள், கேமராமேனாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாதிரியாக டெவலப் இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எழுத்துத்துறையில் மிதனராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். படம் இயக்குவதற்காக கொஞ்சம் ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ எழுத்தில் பிரபலமாகணும்னு நினைக்கிறேன், சோஷியல் மீடியாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் பேரும் புகழுமாக இருக்கிறதுக்குன்னே பிறந்தவன், ஆனால் வாய்ப்பு கிடைக்கலங்கன்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பேர், புகழ், கீர்த்தி போன்ற அமைப்புகள், திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை பேருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருப்பீங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போலவே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே ஆரம்பிக்குதுங்க. ஆக குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் போன்றவைகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பமே அமையக்கூடிய அமைப்பு, நல்ல கணவன் நல்ல மனைவி, இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்பது அடையாளம் தெரியக்கூடிய ஒரு யோக சுப நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. பணவரவுகளில் கொஞ்சம் சுணக்கம் இருந்தவங்க, என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியாது, இவ்வளோ சம்பாதிக்க முடியல, நான் எய்ம் வச்சுருக்கிறதே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்ட்டு வர்றதென்னமோ ஆயிரக்கணக்கில் தான் வருதுன்ற மாதிரியாக முயற்சிகளின் அடிப்படையில் எப்போது பணக்காரன் ஆவேன், எப்போது கோடீஸ்வரன் ஆவேன்னு கொஞ்சம் கடகத்தினர் கொஞ்சம் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழல்கள்லாம் இனிமே அப்படியே மாறி நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரனாக ஆக முடியும். உங்களுடைய உழைப்பு அதற்கு பயன் தரும். மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்கன்றதற்கான ஆரம்பகால மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த மாற்றம் இன்றைக்கி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கே நீங்கள் கோடீஸ்வரன் சொல்லிட முடியாது. ஆனால் எந்த ஒரு கோடீஸ்வரனுமே முதல்ல ஒரு ஆரம்பத்திலிருந்து தான் வந்தார் இல்லையா, அந்த ஆரம்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் போன்ற உயரிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இன்றைக்கு ராசியும் சரி, 7ஆம் இடமும் சரி வெகு அற்புதமாக நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சுப கிரகங்கள் இன்றைக்கு ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, லக்ன ராசி சுவர்களும் பார்க்கிறார்கள், இயற்கை சுவர்களும் பார்க்கிறார்கள் என்கின்ற அமைப்பு இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவரை சேர்த்துக்கலாம், இவரை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் தெளிவாக இருப்பீங்க. இவரால் உயர்வுகள் நமக்கு உண்டு, இவரால் நமக்கு தாழ்வுகள் வரும் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒன்றை தீர்மானிப்பதில் இன்றைக்கு வெகு தெளிவாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. யார் உதவுவார், யார் உதவ மாட்டார், யாருக்கு செய்ய வேண்டும், யாருக்கு செய்யக்கூடாது, இவருடைய அளவுகோல் என்ன, இவருடைய ஸ்கேல், இவருடைய உயரம் என்ன, இவருக்கு இவ்வளவு கொடுக்கலாமா அவ்வளவு கொடுக்கலாமா என்பதில் தெளிவுகள் கிடைத்து அந்த தெளிவுகளின் மூலமாக நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய சிக்கனத்தின் அவசியம் தெரியக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. சேமிக்கும் அளவுக்கு கூட வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். அதிலும் உணவு ஏற்றுமதி, ஒரு டப்பா, டின்னு, இந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த மாதிரியான உணவுக்கு தேவையான பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், பனியன் சார்ந்த, ஆடை சார்ந்த, ஆயத்த ஆடை சார்ந்த, வெள்ளை நிறமுள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல காலங்கள், நல்ல வரவுகள் ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். அசுப செலவுகள் இன்றைக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். பெரிய அளவில் செலவு பண்ண தேவையில்லை. ஒரு 100 ரூபா கிடைக்கிறத கூட ஒரு 50 ரூபா வீட்டு செலவுக்கு போக மிச்சத்தை சேமிக்கலாமா என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய, அதை போலவே கொஞ்சம் செலவுகளுக்கும் மீறி வருமானம் நல்ல விதமாக வரக்கூடிய யோக நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல கேது பகவான் வலிமையோடு இருக்கக்கூடிய சுபர் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள். வெற்றிகள் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கடன் தீரும். இதெல்லாம் படிப்படியாக வரக்கூடிய நல்ல அமைப்புகள். கடன் தீரணும்னா வருமானம் வரணுமுங்க ஐயா, லாபம் வந்தால் தானே வருமானங்கள் வரும். எல்லாம் அப்படியே நிறைவாக வரக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றமுள்ள நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒருவரின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வர ஆரம்பிக்கின்ற ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நண்பர் தான், சமீபத்தில் பழகினவர் தான், கொஞ்சம் ஏதோ டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறேன்றாரு. என்னுடைய இனத்துக்காரர் இல்லை, என்னுடைய மதத்துக்காரர் இல்லை, என்னுடைய மொழியே பேசுகிறவர் இல்லை, அல்லது வடக்கே இருக்கக்கூடிய வடமாநில உதவியாளர்கள், வடமாநில வேலைக்காரர்கள் போன்றவர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் வியாபார பெருமக்களாக தொழில் முனைவராக இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இப்போது உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டு என்பதால் அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், விவசாய பெருமக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மழை பேஞ்சும் கிடக்குது, பெய்யாமல் கிடக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் ஸ்டாண்டர்ட் இருந்தால் தானங்க. உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாதுன்னு பெரியவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா என்றைக்குமே நம்முடைய இந்தியாவின் நாடி, அதாவது உயிர் நாடியாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் கொஞ்சம் மாற்றங்கள் வரக்கூடிய, விவசாயத்தை செய்தவர்கள் அப்படியே ஒன்றும் இது போயிட மாட்டாங்க, அதுவும் ஒரு கை கொடுக்கும் என்கின்ற மாதிரியான நல்ல மாற்றங்களை நீங்களே உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாய பெருமக்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஜீவன அமைப்புகள் வலுவாக வரக்கூடிய சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கவர்மெண்ட்டு வேலை இந்த வருஷம் வர்ற பரீட்சையிலையாவது பாஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடைகள் விலகுது. ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கிறது என்பதால் இந்த வருட கடைசியிலேயே நீங்கள் செட்டில் ஆக வேண்டிய அருமையான ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே ஏதாவது தெய்வ கைங்கரியம், தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான ஒரு பெரிய பேர் யாருக்கு கிடைக்கின்ற மாதிரியாக இந்த வாய்ப்பு நமக்கு அருளினாரே, பரம்பொருளுடைய கருணை எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆன்மீக எண்ணங்கள், புனிதர்களுடைய தரிசனங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே அந்த யோகா சென்டரில் போய் உறுப்பினராகிடலாமா, அல்லது தவம் தியானம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டலாமா, புஸ்தகங்களை படிக்கலாமா, அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கலாமான்ற ஆர்வங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு போகும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் யாத்திரைகள் போவதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நிலைகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. இது வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நிலைமை. ஒரு குலதெய்வ தரிசனம் கிடைக்கவே இல்லைங்க, இந்த வருஷம் ஆச்சு இன்னும் போகவே இல்லை, போன வருஷமே போகலை, குலதெய்வத்திட்ட போகணும்னாலே ஏதாவது ஒரு தடங்கள் வருது, அவங்களுக்கெல்லாம் தடைகள் நீங்கக்கூடிய ஆரம்ப நாளாக முதல் வாரத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய, சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிகப்பு நிறமுள்ள பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மலைகள் சார்ந்த இடங்கள் இருக்கக்கூடியவர்கள், க்ரஷர் போன்ற தொழில் அமைப்புகள், இந்த ஜல்லி, மண், க்ரஷர், ஆற்று மணல் விற்பனை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செம்மண் விவசாய பெருமக்கள், ஒரு நிலக்கடலை போடக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், செம்மண்ணில் மட்டுமே விளையக்கூடிய பயிர்கள் சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்தே ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய ஒரு இனிய நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக ஏற்படும். தமிழ்நாட்டை பொழைச்சது போதும், ஆந்திராவுக்கு போகலாமா, கர்நாடகாவில் போகலாமா, ஏற்கனவே அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரரோ அந்த ஊரில் இருக்கிறாரு, நம்மளை வர சொல்லி கூப்பிடுறாரு, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள், இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்து போய் பிழைக்கக்கூடிய சில அமைப்புகள் உருவாகி அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதை மனம் நம்பக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடப்போங்க சார், ஒரு 3 வருஷமாகவே உறவுகள் எல்லாமே இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இந்த நேரத்தில் உறவுகள் இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நொந்து போய் பேசக்கூடிய, நொந்து போய் நினைவுகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனுஷன் தனியாகவே இருக்க முடியாதுங்க, 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு தாங்க இருக்கணுன்றதை இன்றைக்கு மனசு உணரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கின்ற விதமாக சில பேர் செய்த பழைய செய்கைகளை பொறுத்து அருளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. இளைய பருவ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்திலேயே யார் கல்யாணம், எந்த லெவலில் இவரை கல்யாணம் பண்ணலாமா, அவரை கல்யாணம் பண்ணலாமா என்கின்ற
தெளிவுகள் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைப்புகள் உறுதியாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரியவங்க எல்லாருக்குமே கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அமைப்புகள் மாற்றங்கள் வரப்போகிறது. 4 பேர் சேர்ந்து ஏதாவது நல்லதாக செய்யலான்ற மாதிரியாக சில பேருக்கு கூட்டு தொழில் எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு, கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நிலைமை என கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சேர குடும்பத்திலேயோ தொழில் அமைப்புகள்லேயோ நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அந்த ஆஸ்பத்திரிக்கு போவோமா, இந்த ஆஸ்பத்திரியில் போவோமா, அல்லது ஆஸ்பத்திரியில் படுக்க வேண்டிய சூழ்நிலை வருமானு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டக்குன்னு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி 2 மாத்திரையை தூக்கி போட்டாலே சரியாகிறது தான், நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக பயந்துட்டோன்ற மாதிரியாக ஆரோக்கியத்தில் உடல் நலம் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள், நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், வேலையை சரியாக பார்க்க முடியல, அதை சரியாக பார்க்க முடியல, இது சரியாக பார்க்க முடியல, வேலையே கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, சம்பளம் இல்லை என்கின்ற மாதிரியாக பிடித்தமில்லாத வேலை அமைப்புகள், வேலை கிடைக்காத நிலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு 40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோகங்களோ சுமைகளோ துக்கங்களோ இல்லாத நிலைகளாக நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார முன்னேற்றத்திற்கான பணவரவிற்கான அடிப்படை அமைப்புகள், அடிப்படை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, ஐயா அந்த விளக்க பகுதியாக இருக்கட்டும், ராசி பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கட்டும், தடைகள் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு தடை இருக்குது, கல்யாணத்துக்கு தடை இருக்குது, புத்திர பாக்கியத்திற்கு தடை இருக்கிறது, தொழில் அமைவதற்கு தடை இருக்கிறது, வேலை அமைவதற்கு தடை இருக்கிறது, நானே நன்றாக வாழ்வதற்கு தடை இருக்கிறது. இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய கிரகங்கள் என்ன? ஒரு தடையை ஒரு கிரகம் கொடுத்தா இன்னொரு கிரகம் தடையை நீக்கத்தானே செய்யணும். ஒருத்தர் பூட்டு போடுறாரு, இன்னொருத்தர் திறக்கத்தானே செய்யணும். அல்லது அந்த அமைப்புகள்னு இருக்கும் இல்லையா, எல்லா இடத்துல இப்படி தடை இருக்குது, இது இப்படி மாறும்னு சொல்கிறீங்கல்ல, தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிறதுல இன்றைக்கு ஒரு நேயருடைய விளக்கம் வேண்டும் என்கின்ற விருப்பமாக இருக்கிறது என்பது உண்மை. தடைகள் நிவர்த்தி ஆகின்றதுனா என்னங்க? தசாபக்தி அமைப்புகளில் ஒன்று கிடைக்கும்னா ஒன்று கிடைக்காது என்கின்ற அமைப்புகள் இருக்கும். சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடியவைகள் கண்டிப்பாக இந்த தசாபக்தி அமைப்புகள் தான். 6ஆம் அதிபதி ஒருவர் கடனை கொடுத்து விட்டால் 11ஆம் அதிபதி அதை தீர்ப்பார்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் எப்போ அந்த கடன் அமைப்புகள் உங்களுக்கு வரும்? 6ஆம் அதிபதியோ 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தசா அமைப்புகளில் உங்களுக்கு கடன் வரும், நோய் வரும். அதே டக்குன்னு அது எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றதை, அந்த எப்போது தீரப்போகின்றது என்பதை, அந்த கடன் தீரப்போவது என்பது என்ன? நிவர்த்தி தானே. 6 தந்த துன்பங்களை, 6 தந்த துயரங்களை, 6 தந்த கடும் சோதனைகளை 11 தீர்க்கும் என்பது தான் தடைகளுக்கான நிவர்த்தி. இது அந்த பாவகங்களின் அடிப்படையில், கிரகங்களின் அடிப்படையில் நடக்கும். 6ஆம் அதிபதி கொடுத்த கடனை 11ஆம் அதிபதி தீர்ப்பார். 6ஆம் பாவகம் கொடுத்த கடனை 11ஆம் பாவகம் தீர்க்கும். 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தீர்க்கும். இப்படித்தாங்க ஆதிபத்திய காரகத்துவங்கள் தசா அமைப்புகளில் எப்படி செயல்படும் என்பதை தாங்க நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது, குருவே போய் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அப்போ அது என்ன? அவர் புத்திர பாக்கியத்தை கொடுப்பதற்கு தடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு தரக்கூடிய தடையை தீர்க்கக்கூடியவர் 5ஆம் அதிபதியாக இருப்பார். ஏன்னா குரு காரகத்தை கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட 5ஆம் அதிபதி ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த ஆதிபத்தியம் காரகத்துவங்களில் எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுன்றதை ஜோதிட ரீதியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே, ஆமாம்ல இது இப்படி இல்லைன்னா அது அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். உண்மையை சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி, மனிதர்களுக்கு பெரும்பாலான உயிரான உறுப்புகள் 2 இருக்கு இல்லையா? 2 கண், 2 மூக்கு, 2 கை, எல்லா இரட்டை அமைப்புகளாக, ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்றை பெற்று அப்படியே இது பண்ணக்கூடியதற்காக பரம்பொருள் கொடுத்திருக்கின்ற ஒரு கொடை இல்லையா? அதை போலவே குரு 12ல் மறைஞ்சிட்டாருங்க.
அப்போ அந்த குருவினுடைய காரகம் பலவீனமாகிறது. 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாருங்க. 5ஆம் இடம் வலுவாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்திலேயே 5ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாருங்க. இவருக்கு கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளையும் உண்டுங்க, பொம்பளை பிள்ளையும் உண்டுங்க. எப்பங்க உண்டு? அந்த 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கும் பொழுது குரு 12இல் மறைந்த அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுதுங்க. இவ்வளவு தாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஞானம் அல்லது அதில் ஒரு நீடித்த ஆர்வம் இருந்தாலே டக்கு டக்கு டக்குன்னு இது வந்துடுங்க. ஒரு குரு மறைஞ்சால் போலவே 5ஆம் அதிபதியும் 12இல் மறைஞ்சிட்டாரு. குரு வலிமையாக இருக்கிறார். கண்டிப்பாக அந்த அவர் தரக்கூடிய காரக அமைப்புகள், குரு பிள்ளையை மட்டும் தர்றதில்லைங்க, பணத்தையும் தர்றாரு இல்லையா? அப்போ பணவரவுகளுக்கு குருவும் அந்த 2ஆம் அதிபதியும் 2ஆம் பாவகம்னு வந்துடணும் இல்லையா? அப்போ ஒரு தடையை கொடுக்கக்கூடிய அளவில் ஆதிபத்திய கிரகமோ காரக கிரகமோ வலிமை இல்லாமல் மறைந்திருக்கின்ற போது தடையை நீக்குகின்ற அமைப்பில் இப்போது நான் சொன்ன மாதிரி 6க்கு 6ஆன 11, 8க்கு 8ஆன 3 அல்லது அந்த ஆதிபத்திய கிரகம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் எப்போது நடக்கிறதோ அப்போது அந்த தடை நீங்கும் என்பதை ஜோதிடத்தின் வாயிலாக, உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக கண்டிப்பாக கண்டுபிடித்து விட முடியும் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.